2வது திருமணம். கணவனை இழந்த பெண்ணோ இல்ல கணவனால கைவிடப்பட்ட ஒரு பெண்ணோ, மனைவி இழந்த ஆணோ இல்ல மனைவியால கைவிடப்பட்டவங்களோ இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையால வந்துட்டு தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறவங்களோ இன்னொரு உறவு நமக்கு வேணும், இன்னொரு ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது எந்த ஒரு விதத்திலே தப்பு கிடையாது. ஏன்னா வந்துட்டு அவங்களால இந்த உலகத்துல தனியா வாழ முடியல அப்படிங்கறதுக்காக அவங்க இன்னொரு உறவை தேடல. தன்னோட சந்தோஷம், துக்கம், கவலை, சோகம், கண்ணீர்னு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க, என்னதான் வந்துட்டு தன்னோட அம்மா அப்பா கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாருமே இருந்தாலும் தனக்குன்னு ஒருத்தர் இருக்கணும் இல்ல தனக்குன்னு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் எல்லாருமே லைஃப்ல வந்து ஒரு செகண்ட் லைஃப தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கவங்கள வந்துட்டு அவங்களோட எல்லா சூழ்நிலைகளையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சந்தர்ப்பங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ஃபாஸ்ட் லைஃப சொல்லி அவங்கள குத்தி காட்டி அவங்கள காயப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக எதுக்கு அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை கன்டினியூ பண்றீங்க?